Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த cute and elegant ஆன pleated skirt with side zip ஓட cutting and stitching தான் பார்க்க போறோம். And also fabric calculation பத்தி clear-ஆ explain பண்ணியிருக்கேன். So இந்த tutorial உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். So please video last வரைக்கும் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் பிளேட்டட் ஸ்கர்ட் ரெடி பண்ண போறோம். இப்போ ஃபேப்ரிக் கால்குலேஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். சோ வேஸ்ட் வந்து 30 inches எடுத்திருக்கேன். சோ ஓவர்லாப்பிங் ப்ளீட்ஸ் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன் இந்த ஸ்கர்ட்ல. சோ அதுக்கான ஃபார்முலா வந்து வேஸ்ட் இன்டு 5 times பிளஸ் 2 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸ், அதாவது சீம் அலவன்ஸ். சோ வேஸ்ட் வந்து 30 inches. So இந்த 30 inches எடுத்திருக்கேன் into 5 times plus 2 inches வந்து seam allowance. So இத ரெண்டு multiply பண்ணா 150 inches கிடைக்கும் plus இந்த 2 inches. So இது ரெண்டு add பண்ணோம்னா நம்மளுக்கு 152 inches வந்து கிடைக்கும் டோட்டலா. So 1 meter of fabric உடைய width வந்து பாத்தீங்கன்னா 40 inches இருக்கும் நம்மளுக்கு. So இந்த 152 inchesல எத்தனை 40 inches இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சோ 40 40 40 வந்து நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. சோ கீழே வந்து நான் கிளியரா எழுதியிருக்கேன். 40 பிளஸ் 40 பிளஸ் 40 பேலன்ஸ் வந்து 32 inches இருக்கு. அதாவது இந்த 152 inches வந்து நான் வந்து 40 40 வந்து டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். So 3 40 இருக்கு and 1 வந்து 32 inches இருக்கு. So 1 meter is equal to 40 inches அப்படின்னா இதுல வந்து ஆல்ரெடி 3 40s இருக்கு. அதனால 3 meters plus 32 inches இருக்கு இல்லையா, அந்த 32 inches வந்து நான் ரவுண்டா அதுவும் 40 inches எடுத்துக்கிறேன். அதனால வந்து டோட்டலா 4 meters of fabric வந்து இந்த pleated skirtக்கு நான் யூஸ் பண்ண போறேன். சோ இந்த ஃபேப்ரிக் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். சோ ஸ்கர்ட்டோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வந்து 44 inches. அதுல வந்து 2 inches வந்து பெல்ட் லென்த் வந்து நான் மைனஸ் பண்ணிட்டு 42 inchesக்கு வந்து ஸ்கர்ட் லென்த் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து 1 inches வந்து சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது சைட் சீம் அலவன்ஸ் 1 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து 3 inches வந்து மார்க் பண்ணிட்டு அந்த 3 inches இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். சோ ஃபோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 inch ப்ளீட் வந்து கிடைக்கும். சோ 3 inches மார்க் பண்ணதுல நம்மளுக்கு 1 inch ப்ளீட் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1 inchல இருந்து 2 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி பிடிச்சு ஃபோல்ட் பண்றேன்னு பாருங்க. சோ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பிடிச்சுக்கோங்க அண்ட் செகண்ட் மார்க்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்டுக்கு அடியில போகணும். இப்போ இதை வந்து நான் பெல் பின் போட்டுக்கிறேன். இப்போ அகைன் பார்க்கலாம். 1 inch மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த மார்க்கிங்ல இருந்து 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த 1 inch இப்படி பிடிச்சுக்கோங்க அண்ட் அந்த மார்க்கிங் வந்து முன்னாடி இருக்கிற ப்ளீட்டுக்கு அடியில போகணும். சோ முன்னாடி இருக்கிற ப்ளீட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் வந்து அந்த ப்ளீட் வந்து போயிருக்கு. சோ இதே மாதிரி தான் வந்து நம்ம வேஸ்ட் 30 inches வரை வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போறோம். சோ 30 inches வேஸ்ட்ல வந்து நம்மளுக்கு மொத்தம் 30 ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். பிகாஸ் 1 inch ப்ளீட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ நான் டேப் வச்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து சீம் அலவன்ஸ், அது விட்டுட்டு இதுல இருந்து வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சோ 30 inches வரைக்கும் நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு பக்கத்துல வந்து 1 inch வந்து சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். சோ ப்ளீட்ஸ் வந்து ஆர்டரா வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேல ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் அயன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் பார்க்க. ஏன்னா ப்ளீட்டட் ஸ்கர்ட் அப்படின்னாலே நம்ம அயன் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். சோ இப்போ இந்த ஸ்கர்ட் வந்து ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சீம் சைடு வந்து 4 inches மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4 inchesல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து மேலே இவ்ளோ கேப் இருக்கும்.
இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சு தைக்க போறோம். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி மடிச்சு தைக்கணும். நெக்ஸ்ட் லைனிங்கோட கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபேப்ரிக்ல வந்து லைனிங் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி ஃபேப்ரிக்ல கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டேன். இது வந்து ஃபோல்டட் சைடு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபேப்ரிக்கும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ கால்குலேஷன் பார்க்கலாம். வெயிஸ்ட் வந்து 30 இன்ச்சஸ், ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 44 இன்ச்சஸ் டோட்டலா. ஸோ அதில் வந்து பெல்ட் லென்த் வந்து 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 42 இன்ச்சஸ் கிடைக்கும். லைனிங் எப்பவுமே வந்து மெயின் ஸ்கர்ட் விட 2 இன்ச்சஸ் கம்மியாக இருக்கணும். அதுக்காக வந்து நான் 40 இன்ச்சஸாக வந்து லைனிங்கோட லென்த் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லைனிங் லென்த் வந்து மெயின் ஸ்கர்ட் விட 2 இன்ச்சஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து 40 இன்ச்சஸாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 180 அம்ப்ரெல்லா ஃபார்முலா பார்க்கலாம். வெயிஸ்ட் டிவைடட் பை 3.14 பிளஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ், அதாவது சீம் அலவன்ஸ். ஸோ வெயிஸ்ட் வந்து 30 இன்ச்சஸ் டிவைடட் பை 3.14 பிளஸ் 1 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ். ஸோ கால்குலேட் பண்ணால் 10.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 10.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மேலிருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இது வெயிஸ்டுக்கான மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 10.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிட்டு வெயிஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லென்த் எப்படி கால்குலேட் பண்ணி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ லைனிங்கோட லென்த் வந்து 40 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். பிளஸ் மேல வந்து இருக்கிற 10.5 இன்ச்சஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 50.5 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இங்க இருந்து 50.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வெயிஸ்ட் லைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேப்பர் எப்படி கட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி தான் வந்து ஃபேப்ரிக்லையும் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போறோம். ஸோ நான் வந்து லைனிங் வந்து கட் பண்ணிட்டேன். லைனிங்கோடைய ஒரு சைடு வந்து ஹைட் வந்து கம்மியா இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஜாயின் பண்றதுன்னு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங் வந்து சைட் சீம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க மேலே அண்ட் கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல பிளேட்டட் ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணமோ சைடில் அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேட்டட் ஸ்கர்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஜிப் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜிப் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜிப்பை வந்து இதுக்கு அடியில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு பெல் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஜிப் இந்த மாதிரி அடியில் பிளேஸ் பண்ணிக்கோங்க, பெல் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தைக்கும்போது வந்து ஃபேப்ரிக் அண்ட் ஜிப்பு ரெண்டுமே வந்து க்ளோஸாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகிடும் ஜிப்பில் இருந்து. ஸோ கரெக்டாக வந்து எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு ஃபேப்ரிக்கை வெளியே எடுத்து த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து எப்படி ஜிப் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வேஸ்ட் லைன் வந்து ஈக்குவலாக வரணுன்றதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் பெல் பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஈக்குவலாக, அதாவது ஈவனாக வந்து இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு ஆஃப் ஜிப்பில். இப்போ பெல் பின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பெல் பின்ஸ் போட்டாச்சு.
இப்போ வந்து இந்த டைரக்ஷன் நம்மளால தைக்க முடியாது, அதனால இதை வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து கைடு வந்து பிளேஸ் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பெல் பின்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது ஒன்றுன்னா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஃபேப்ரிக் வெளியே எடுத்துடலாம். ஸோ ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸ் த்ரெட்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஜிப் தைச்சு முடிச்சாச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கும் வந்து ஈவனாக இருக்கு. நெக்ஸ்ட் லைனிங் வந்து இந்த ஸ்கர்ட்டோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து லைனிங்கோடைய ராங் சைடு. ஸோ இதை வந்து நீங்கள் ரைட் சைடில் எதுவும் திருப்ப வேண்டாம். ஸோ வேஸ்ட் மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த ஸ்கர்ட்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனிங்குடைய சீம் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து மெயின் ஸ்கர்ட்டோட அடியில் இந்த மாதிரி நம்ம ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் கைடில் வந்து ஸ்டிச் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க லைனிங்கை ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு அடியில். ஸோ இன்னொரு சைடும் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து வேஸ்ட் சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒருவேளை லைனிங்குடைய வேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னா நீங்கள் சின்னதாக ப்ளீட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஸோ வேஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பெல்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெல்ட்டுக்கு நான் இந்த பார்டர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பார்டருடைய லென்த் வந்து 2 inches இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 2.5 inches லென்த்து அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 34 inches எடுத்திருக்கேன். அண்ட் லைனிங்குடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 inches, வித் வந்து 34 inches எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் லைனிங் விட பார்டர் வந்து ஒரு 1/2 inch வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா பார்டரில் வந்து செல்வேஜ் சைடு இருக்கு. ஸோ அதனால நான் அதை அப்படியே எடுத்துட்டேன் அண்ட் லைனிங் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 inch விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல லைனிங்கை வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கார்னரில் வந்து 1 inch விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. இப்போ வந்து இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இதுக்கு மேலே வச்சு நம்ம கார்னரில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடும் நான் வந்து மடித்து காட்டுறேன். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ தைச்சு முடிச்சாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும், அடியில் இருக்கிறது வந்து பேக் சைடு வரும். ஸோ இது வந்து 1 inch விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1 inchக்கு வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது போக 2 inches வந்து வெளியே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ தைச்சு முடிச்சாச்சு. இந்த பெல்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹூக் அண்ட் பார் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹூக் அண்ட் பார் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தட் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.